ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் கூர்நோக்கர், திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்கனவே ஒரு அதிருப்தி அணி இருக்குங்கிறது ஒரு செய்தி. செங்கோட்டையன் போன்றவர்கள் அதை நான் ஒருங்கிணைப்பேன் முயற்சிச்சாங்க, இவர் நடவடிக்கை எடுத்தாரு எடப்பாடி. இப்ப தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி 3 பேரும் ஒன்னா செய்தியாளர் சந்திப்பு கொடுக்குறாங்க. ஒரு அதிமுக ஒருங்கிணைப்புக்கான வேலை தொடங்கிருச்சுங்கிற மாதிரியான செய்திகளை தெரிவிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவினுடைய எடப்பாடிக்கு எதிரான எல்லா அணியும் ஒன்று சேர போகுதா, இல்ல அவர்கள் தான் அதிமுக மீட்டெடுக்க போறாங்களா? எப்படி பாக்குறீங்க? அதிமுகவை ஒருங்கிணைப்பது என்பது நடக்காத காரியம். இனி அதற்கான வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்கிற வரை, பாரதிய ஜனதா கட்சி இதில் அதிதீவிரம் காட்டுகிற வரை இது நடக்கப் போவதே இல்லை. இன்னொன்று, நீங்கள் ஒரு செய்தியை நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். ஒன்றிணைந்த அதிமுகவை விரும்புகிற எவருக்கும் அதிமுகவில் எந்த பலமும் செல்வாக்கும் இல்லை. செங்கோடையன் ஒரு இண்டிவிஜுவலா தான் நிற்கிறாரு. செங்கோடையனோடு ஒரு 10 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, 8 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு நீங்க யாரையுமே அடையாளப்படுத்த முடியாத நிலையில் செங்கோடையன் இருக்கிறார். எனக்கு தெரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பெண்மணியினுடைய பெயர் கூட எனக்கு நினைவுல இல்லை. அவங்க மட்டும்தான் செங்கோடையனோடு இருப்பதாக நான் கருதுறேன். வேற எந்த பெரிய நிர்வாகிகளும் இல்லை. டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கிட்டார். தனி கட்சி தொடங்கியதற்கு பிறகு ஒன்றிணைந்த அதிமுக என்று பேசுவதே தவறு. நீங்க அதிமுகவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க தனி கட்சி தொடங்கி கட்சி தொடங்கியது நோக்கமே எடப்பாடி தலைமையை மீட்டு அதிமுகவை பழைய மாதிரி உருவாக்குவதுதான் தானே சொல்றாரு. அது கட்சி நோக்கம். தேர்தல் ஆணையத்துல நீங்க உங்க கட்சியை போய் பதிவு பண்றீங்க. அந்த கட்சியை வச்சு 3 தேர்தல்களை நீங்க சந்திக்கிறீங்க. நான் அதிமுகவை ஒருங்கிணைச்சு அதிமுகவை வீழ்த்துவேன்னா, யுத்தத்தை நீங்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கி எப்படி நடத்த முடியும்? அது பிராக்டிக்கலா பாசிபிளா? முதல்ல அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இல்லை. இப்ப காங்கிரஸ்ல இருந்து பிளவுபட்டு வந்தாரு மூப்பனார். தமாக தொடங்கிட்டு நான் காங்கிரஸை மீட்டுருவேன்னு சொன்னாரா? அவருடைய ட்ராக்கு காங்கிரஸ் எந்த பணியை செய்யாமல் விட்டுருக்கோ அந்த பணியை நாங்க செய்வோம்னு சொன்னார். அதற்குண்டான காமராஜருக்கான அங்கீகாரம், அதே போன்று ராஜீவ்காந்திக்கான அங்கீகாரம், இந்திரா காந்திக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அந்த இயக்கத்தை வழிநடத்திட்டு போனார். அதே போன்று திமுகவிலிருந்து வெளியில் வந்தார் வைகோ. மதிமுக என்கிற இயக்கத்தை நடத்தினார். திமுகவை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க, அது நடக்காம போச்சு. வழக்கு கலைஞருக்கு ஃபேவரா முடிஞ்சிச்சு. கபில் சிபில் வாதாடினாரு. அதன் பிறகு ட்ராக் என்ன? தனி ட்ராக் தான். அதே அண்ணா தான், அதே பெரியார் தான், அதே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை தான். அப்ப நான் போய் திமுகவை மீட்டுருவேன்னு அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தா அது நடக்காத காரியம். அதை சொல்லவும் முடியாது. இப்ப டிடிவி தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான், அவருடைய ஸ்டாண்டும் அதுதான். கட்சியை மீட்டுருவேன்னு சொல்றதெல்லாம் சும்மா வெளியில ஒரு பாவலா காட்டுவதற்கான நடவடிக்கை தான். அது நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா நடக்காது. இப்போ பன்னீர்செல்வம் நான் மீட்டுருவேன் கட்சியை, நான் இன்னும் தனி கட்டமைப்பு இல்லாம நிற்கிறேன், நான் கட்சியை மீட்கிற வேலையை செய்வேன் அப்படின்னு சொன்னா, அதற்கு பன்னீர்செல்வத்துக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நீங்க பாக்கணும்ல. பன்னீர்செல்வம் பின்னால் வந்தவர்களினுடைய நிலை இன்றைக்கு என்ன? வந்தவன்ல பாதி பேர் மீண்டும் அதிமுகல போய் சேர்ந்துட்டாங்க. மனோஜ் பாண்டியன் இண்டிவிஜுவலா நிக்கிறாரு. வைத்திலிங்கத்துக்கு டெல்டால ஒரு செல்வாக்கு இருந்தது, அந்த செல்வாக்கும் மெல்ல மெல்ல சரிந்து கொண்டே வருகிறது நாளடைவுல. அவரோடு இருந்த ஒன்றிய நகர செயலாளர்கள்லாம் அதிமுகல போய் சேர்ந்துட்டாங்க. அந்த காட்சியும் பாக்குறோம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பலத்தோடு வட தமிழகத்திலிருந்து ஒருத்தர் இருந்தார், எனக்கு பேர் டக்குன்னு நான் நினைவு வரல. ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவர், ஃபேமஸானவர் தான், டக்குன்னு நினைவு. அவர் என்னன்னா, இவங்க எல்லாருமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற நபர்களாக இல்லை. இப்ப மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் தான். மனோஜ் பாண்டியன் PH பாண்டியனுடைய மகன். அவருக்கு ஒரு நெடிய அரசியல் வரலாறு இருக்கு. ஆனா அவர் தென் மாவட்டத்துல என்ன பெரிய இம்பாக்ட் அவருடைய பகுதி ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர் இந்த பகுதியிலேயாவது ஒரு பெரிய செல்வாக்கை உண்டாக்கி வச்சிருக்காரான்னு கேட்டா அதுவுமே இல்லை. அப்போ அதிமுகவை கைப்பற்றுவோம்னு சொல்ற யாராவது நம்பிக்கைக்குரியவர்களாக வர்றாங்களா? அண்ணன் புகழேந்தி இருந்தாரு, பெங்களூர் புகழேந்தி. அவரும் இன்னைக்கு என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு? ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற நிலைப்பாட்டுல இருக்காரு. பலம் பொருந்திய நபரா இருக்காரா? அவரும் இல்ல. JCD பிரபாகரன் அவர் இருந்தாரு, அவர் ஒரு பலம் பொருந்திய நபர். அவர் ஒரு பலம் பொருந்திய நபரா இருக்காரான்னா அவரும் பலம் பொருந்திய நபரா இல்ல. இதுக்கிடையில இவங்களுக்குள்ளேயே பிளவு வந்துருச்சு. இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா, சசிகலா அம்மையார் குரு பூஜைக்கு வர்றாங்க தேவர் திருமகனாருடைய நினைவிடத்துல அஞ்சலி செலுத்துறதுக்கு. செங்கோடையனு OPS போறாங்க, டிடிவி தினகரன் அங்க இல்ல. ஏன் சசிகலா அம்மையார் வராங்கன்னு தெரியாதா? இவங்க 3 பேரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்தினாங்கல்ல, இவங்க 3 பேரும் சேர்ந்து அங்க இருந்தாங்கல்ல. அப்ப தினகரன் மட்டும் சசிகலாவை சந்திக்காமல் போறாரு, அதனுடைய நோக்கம் என்ன?
அப்புறம் நீங்க எங்க ஓ, இருந்து இந்த ஒன்றுபட்ட இந்த அதிமுக அணி பேசுறீங்க? இல்ல, இந்த அணிக்குள் இப்படி ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குங்கிறீங்க நீங்க. ஆமா, ஆமா. ஒரே நாள்ல 3 பேர் சேர்ந்து அஞ்சலி செலுத்துறாங்க. சசிகலா அம்மையார் வராங்க. அப்ப 3 பேர் சேர்ந்து தானே சசிகலா அம்மையாரோட சேர்ந்து 4வது ஆளா சேர்ந்து நாங்கெல்லாம் பாருங்க ஒருங்கிணைச்சோன்றதையாவது நீங்க இன்னைக்கு காட்டியிருக்கணும்ல. அங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. டிடிவி தினகரனா சசிகலாவா? இப்ப சசிகலாவை சந்திக்க மறுத்துட்டு டிடிவி தினகரன் போறாரு. செங்கோடையனும் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கிறாங்க. நீங்க ஒருங்கிணைந்த அதிமுகன்னு பேசக்கூடிய ஆட்களே ஒருங்கிணையாம இருக்கீங்கிறப்ப ஒருங்கிணைந்த அதிமுக எப்படி சாத்தியப்படும்னு நான் கேட்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் கிஞ்சித்தும் இல்ல அப்படிங்கிறது களத்துல இருக்கக்கூடிய யதார்த்தம். இன்னொன்று, நீங்க எடப்பாடி பழனிசாமியை வீக் ஆக்கணும்னா அதிமுகவினுடைய ஸ்ட்ரக்சரை கேப்சர் பண்றதுக்கான கெப்பாசிட்டியோட வரணும்ன்ற அதுதான் யதார்த்தமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை கேப்சர் பண்ற கெப்பாசிட்டி உங்க யாருகிட்டயுமே இல்ல. செங்கோடையன் சொன்னார்ல, நான் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு முயற்சி எடுக்கிறேன்னார்ல, சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் ஆச்சுல்ல. செங்கோடையன் மீது நடவடிக்கை எடுத்தாச்சுல்ல. இந்த 4 மாச காலத்துல செங்கோடையனுடைய டிராவல் என்ன? செங்கோடையன் என்ன டெல்லி முயற்சியை அவருடைய மேற்கொண்டிருக்காரு? டிராவல் டெல்லி நோக்கி இருந்தது, தெரியாதா உங்களுக்கு? டெல்லி, அவ்வளவுதான். உத்தரகாண்ட், அதுதான் அது போச்சுல டிராவல். அதுதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. அந்த டிராவல் ரெக்கார்டு ஒருங்கிணைந்த அதிமுக என்று பேசிய அவருடைய ட்ராக் ரெக்கார்டு. நீங்க சொல்ற மாதிரி சாமியார்களை போய் சந்திக்கிறதும், திரைமறைவுல போய் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை சந்திக்கிறதும், அமித்ஷாவை சந்திக்கிறதும், இது வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கான முயற்சியா? இல்ல நீங்க வேற எதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்கிறத நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. சார், ஒண்ணே ஒண்ணு சார், நீங்க வலிமையாக அதிமுகவினுடைய கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் பலம் யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள் பலம் இருக்கு. அந்த பலம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா குறைந்திருந்தாலும் அந்த பலத்தை முழுமையாக பெற்றிருக்கிற தலைவராக யார் இன்னைக்கு அதிமுக இருக்கான்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு. உங்க கூற்று கட்டமைப்பு எல்லாமே சரிதான். தஞ்சாவூர்ல இருந்து எடுத்துக்கோங்க, ஏன் நாகப்பட்டினம் வரை எடுத்துக்கோங்க. நாகப்பட்டினத்துல தொடங்கி அப்படியே தெற்கு நோக்கி வாங்க, புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராம்நாடு, சிவகங்கை. இங்க எங்க சார் பழைய அதிமுகவினுடைய ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கடந்த மக்களவை தேர்தலில் டெல்டா கூட திமுக டாமினேட் பண்ணோம். சவுத் சைடுலாம் உங்களுக்கு புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் அது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. அது டோட்டலா அடி வாங்கியிருக்கேன் சார். ராமநாதபுரத்துல முழுக்க திமுக ஜெயிக்கக்கூடிய நிலையெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. தேனி மாவட்டத்துல முழுக்க திமுக ஜெயிக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்தது இல்லை. அது மட்டும் இல்ல, இப்ப ஓபிஎஸ் டிடிவியும் தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ரெட்டலை 3வது இடத்துக்கு போகுது. அப்ப இவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இவர்களால் அதிமுகவை காலி செய்ய முடியுங்கிற நிலை இருக்கு இல்லையா? கடந்த மக்களவை தேர்தல் முடிவு அதை தானே காமிச்சிச்சு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இவர்களால் அதிமுகவை காலி பண்ண முடியும். இப்ப இவங்க நோக்கம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை காலி பண்றதா? அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். நீங்க அதிமுகவை வீழ்த்துவது நோக்கம் என்று சொன்னால் அது நீங்களும் சேர்ந்து பலகீனப்படுகிறீர்கள் என்றுதான் பொருள். ஏன்னா உங்கள்கிட்ட முறையான கட்டமைப்பு இல்லை. அதிமுக தான் முறையான கட்டமைப்பு. சரி, இப்படி வச்சுக்கோம் சார். தேர்தல் களத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை வீக்காக்குறதன் மூலமாக தொண்டர்களிடத்துல ஒரு மனமாற்றம் வரும், அதனால் தொண்டர்கள் தங்கள் பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு வியூகத்தை தேர்தல் களத்துல நீங்க வகுக்கிறீங்க. அந்த வியூகம் கூட எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா பாஜகவை தழுவிய வியூகம் தான். நீங்க டிடிவி தினகரனும் சரி, ஓ பன்னீர்செல்வமும் சரி, பாஜகவினுடைய கைக்குள் இருந்துதான் தேர்தலை சந்தித்தார்கள். அங்க வியூகம் வகுத்தது யாரு? பாஜக தான். இத அந்த தொண்டை விரும்புறானா? இத உங்க கூட வந்து செய்யறதுக்கு நான் எடப்பாடி பழனிசாமியோடய இருந்து செஞ்சிடறேன்னு நினைக்கிறான்ல. அப்ப இங்க பிரதானமாக செய்ய வேண்டியது என்னன்னா, செங்கோடையன் வெளியில வர்றாரு சார். வெளியில வந்து பாஜக கூட்டணியில தான் அங்கம் வகிக்கணும், அதான் அதிமுகவுக்கு நல்லது, ஆனா ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும், இதான் அவருடைய குரல். இது எப்படி அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலையை வென்றெடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிடிவி தினகரன் அதிசய கருத்து ஒண்ணு சொன்னாரு 3 மாசத்துக்கு முன்னாடி. கூட்டணி குறித்த உங்கள் நிலைப்பாடு என்னன்னா, அமித்ஷாவினுடைய நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடுனா, அப்ப நீ எதுக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளரு? உங்களுக்கு எதுக்கு ஒரு தனி கட்சி? இத்தனை நாட்களாக லாவணி பாடி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டை திடீரென வஞ்சிக்குது பாஜகன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதன் பிறகு பாஜகவை வலிமையா எதிர்த்தாரான்னா இந்த நொடி வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்டோடய நிக்கிறார். அதுக்கு அடுத்த கட்டமா பாஜக எதிர்ப்புன்னா ஒரு வார்த்தை கூட இல்ல, ஒரு வரி கூட இல்ல. இப்ப இந்த பயணத்தை நீங்க எப்படி அதிமுகவினுடைய தொண்டன் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறீங்க? பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுக்க? நீங்க சொன்னீங்க அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பெரிய அளவுல சிதலம் அடைஞ்சிருக்கு. அப்கோர்ஸ், இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அதிமுக தன்னுடைய நிலையிலிருந்து 3 மடங்கு கீழே இறங்கி வந்துருச்சு. நீங்க 2011 சட்டமன்ற தேர்தல்,
2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்களில் மகத்தான வெற்றியை, இமாலய சாதனையை படைச்சிச்சு சார் அந்த கட்சி. 2014 37 இடங்களில் அதிமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது. 2016 யாருமே செய்ய முடியாத சாதனையை அந்த அம்மா செஞ்சாங்க. 234 தொகுதி கூட்டணி கட்சி உட்பட இரட்டை இலை சின்னம். வேற சின்னமே கிடையாது சார் அந்த கூட்டணியில. தனி சின்னமோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோ அந்த கிடையவே கிடையாது. இருந்த சின்ன சின்ன கட்சிகளை வைத்துக் கொண்டு இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டிட்டு மீண்டும் ஒரு வெற்றி வாகையை சூடுனாங்க. இவ்வளவு வெற்றிகளை தேடிய இயக்கம் அதன் பிறகு படிப்படியாக போகுது. எங்க போகுது? கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கு. 2019 தோல்வி, ஒரு இடம் தான். 2021 தோல்வி, 2024 அந்த ஒரு இடம் கூட கிடைக்கல, 0 நாடாளுமன்ற தேர்தல்ல. மக்களவைக்கு அதிமுகவினுடைய பிரதிநிதித்துவம் என்னன்னா 0ல இருக்கு. அப்ப நீங்க இத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கட்சி வீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா கட்சி தலைமைக்கு இன்னும் யாரும் தகுதியாகவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், ஒருங்கிணைந்த அதிமுகவை அவர் விரும்பல. சரி, யாரு அதுக்கு தகுதியா வர்றாங்க? டிடிவி தினகரன் வந்துட்டாரா? டிடிவி தினகரன் சசிகலா வேணாங்கிறாரு. சரி, சசிகலா வந்துட்டாங்களா? சசிகலா டிடிவி தினகரன் வேணாம் முடிச்சுக்க முடியாதா சார்? இப்ப என்ன எடப்பாடியோட பிரச்சனை புரிஞ்சுக்க முடியுது, சசிகலா டிடிவி ஒரே உறவு, சொந்தம், அத்தை, மாமன், அது பேசி முடிச்சுக்க முடியாதா? அது என்ன மிகப்பெரிய ஃபைட்டா ஓடிக்கிட்டு இருக்கு? இல்ல, இங்க சிக்கலே அதுலதான் இருக்கு. நீங்க பேசி முடிச்சுக்க முடியாதான்னு கேட்டா, நிச்சயமாக பேசி தீர்க்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அந்த நம்பிக்கை எங்கிருந்து நீங்க துவங்கணும்? 3 பேரும் இன்னைக்கு தானே சேர்ந்தீங்க. செங்கோடையனும் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரன் இதுக்கு முன்னாடி சேர்ந்திருக்காங்களா? இல்ல, இப்பதானே முதல் தடவையா சேர்றாங்க. இந்த சந்திப்பு நடந்து முடிந்த சில மணித்துளிகளில் சசிகலா அம்மையார் வராங்கிற செய்தி தெரியுங்களா? அதனாலதான் நான் ஓபிஎஸ் செங்கோடையன் வெயிட் பண்றாங்க. ஏன் அவங்க போகாம காத்திருந்தாங்க? அப்ப அந்த செய்தி தெரிகிற போது இதை ஒரு வாய்ப்பாக டிடிவி தினகரன் பயன்படுத்தலாம் தானே? பயன்படுத்தி தன்னுடைய சின்னம்மாவை சந்திச்சிடலாம் தானே? சந்திச்சு தேவருடைய நினைவிடத்துல நின்று நாங்கள் எல்லோரும் உறுதி பூண்டுகிறோம், எல்லாரும் ஒன்றா நிக்க போறோம், இந்த களத்துல நாங்க உறுதியா இருக்கோம், அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? இன்னைக்கு அவங்களுக்கு சென்டிமெண்டா ஒரு நல்ல நாள் கூட, தேவர் ஜெயந்தின்றது அவங்களுக்கு கம்யூனலா கூட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஏன்னா சசிகலா இவங்க எல்லாருக்கும் ஒரு கம்யூனல் சென்டிமெண்ட் இருக்கு, இல்லன்னு நீங்க மறுத்தரவே முடியாது. அப்போ அந்த சென்டிமெண்டோட இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில இருந்து, மிகப்பெரிய வாய்ப்பு உங்க கையில இருந்து, அதை நீங்க இன்னைக்கு நழுவ விட்டுருக்கீங்கன்னா முழுக்க முழுக்க ஈகோ தானே காரணம். ஈகோவால் தானே அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த ஈகோ மாறுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா மாறாது சார். அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஈகோ இருக்குல்ல, அது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்திலிருந்தே இப்படித்தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு. திவாகரை பத்தி பொது வெளியில தப்பா பேசுவாரு தினகரனை பத்தி திவாகருடைய மகன் தப்பா பேசுவாரு. இவங்கெல்லாம் தலைமை பண்பு இல்லைன்னு இவங்களே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்குவாங்க. இது ஒரு பெரிய சிக்கலுக்குண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பாவே தான் எப்பவுமே மெயின்டைன் ஆயிருக்கு. அது இப்போ பட்டவர்த்தனமாக வெளியில இருக்கு. நீங்க சசிகலா அம்மையார் வெளியில வந்த பிறகு பெரிய அணிவகுப்பு மரியாதையோடு அவரை அழைத்து வந்தவர் தினகரன் தான். அதை எப்படி மாத்தினாருன்னா, அதிமுக தொண்டர்கள் அவரை அழைத்து வர்றாங்க, நாங்க சும்மா தான் வந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம். ஆனா ஃபுல் ஸ்கெட்ச் போட்டவர் தினகரன் தான், அழைத்து வந்தது தினகரன் தான். ஆனா பின்னால் இருந்து நான் இதை செய்யலைங்கிறது மாதிரி காமிச்சுக்கிட்டு முன்னிறுத்தினாரு சசிகலாவை. எங்க அந்த இடத்துல டேமேஜ் வந்தது? இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள வந்தது யாரு? திடீரென சசிகலாவை சந்திக்க மறுத்துட்டாரு தினகரன். தினகரனுடைய நிகழ்ச்சிகளுக்கு போக மறுத்துட்டாங்க சசிகலா. தன்னுடைய தம்பியான திவாகரை அவர் ஒரு அமைப்பு வச்சிருந்தாரு. நான் ஒரு கட்சி நடத்துறேன்னு சொன்னாரு. திடீர்னு அந்த கட்சியை கொண்டு அதிமுகவோட சேர்க்கிறேன்னு சொல்லி சசிகலாவை கொண்டு ஒரு நிகழ்ச்சியை தஞ்சாவூர்ல நடத்தி ஒரு சில ஆயிரம் பேரை கூட்டி திவாகர் ஒரு கட்சி இணைப்பு விழான்னு ஒண்ணு நடத்தி முடிச்சாரு. அதன் பிறகு ப்ராக்ரஸ் என்ன? சசிகலா அம்மையார் எங்கேயாவது வெளியில வந்திருக்காங்களா? ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா இது வரைக்கும்? இப்ப இன்னைக்கு தேவர் குரு பூஜைன்னு சொல்லி வந்தவரை சந்திச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கிற அந்த வாய்ப்பை ஏன் சசிகலா ஏற்படுத்தவே இல்லை? நான் என்ன கேட்கிறேன், உங்களை எல்லாரும் தேடி கடந்த காலத்துல சந்திச்சாங்கல்ல, அந்த மனநிலையிலேயே இன்னும் சசிகலா இருக்கார். நாம கிங் மேக்கர், நம்ம காலில் தான் எல்லாரும் விழணும், அந்த நிலை இப்ப இறங்கி இருக்கா சசிகலாவுக்கு? இல்லையே. இன்னமும் அதே போயஸ் கார்டன்ல அதே கெட்டப்போட தான் இருக்காங்க, அதே கெத்தோட தான் இருக்காங்க. இல்ல, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, சசிகலா அம்மையார் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரணும், ஓகே சரி. ஆனா தினகரனோட சேர மாட்டேன், எடப்பாடி தலைமையை ஏத்துக்க மாட்டேன். இன்னொரு பக்கம் தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் 3 பேரும் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக அதிமுக மீட்டெடுப்போம்.
இது என்ன சார், எந்த பக்கம் போனாலும் இது ஒட்ட மாட்டேங்குது சார், என்ன கணக்கு இது? அப்ப யாராவது அதனாலதான் சார் ஒருத்தர் எடப்பாடி வெர்சஸ் அப்படிங்கிற அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுலயாவது ஒண்ணு சேரணும்ல. எடப்பாடி வெர்சஸ் அதர்ஸ், அந்த அதர்ஸ்குள்ளேயும் வெர்சஸ் இருக்குன்னா அது என்னது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல, நான் அதைதான் துவக்கத்திலேயே சொன்னேன். ஒன்றுபட்ட அதிமுக என்பது நடக்காத ஒரு காரியம். அதற்கான வாய்ப்பு கிஞ்சித்தும் இல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவர்களையே ஒருமுகப்படுத்த முடியாத ஒரு அரசியல் இவர்களுக்குள் ஒளிந்து கிடக்குங்கிறது தான். சரி, நீங்க எடப்பாடியை எதிர்க்கிறோம். எடப்பாடியை வீழ்த்துவதன் மூலமாகத்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும், சரிதானே? மீட்டெடுக்கப்பட்ட அதிமுகவுக்கு யார் தலைமை தாங்குவது? இப்பவே இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல. அப்ப யார் அந்த இடத்துக்கு வர்றது? ஓ பன்னீர்செல்வமா, செங்கோடையனா, சசிகலாவா, தினகரனா? இந்த சிக்கல் இருக்குல்ல. இந்த சிக்கலை அதிமுக தொண்டை விரும்பலன்னு சொல்றேன். இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு தலைமை வந்துருச்சு இல்ல சார், நல்லதோ கெட்டதோ ஒரு தலைமை வந்துருச்சு. அந்த திமுக எதிர்ப்பு மனநிலையில இருக்கிற நிர்வாகிகளை வச்சு ஒரு கட்டமைப்பை சன்னமா நகர்த்திக்கிட்டே போறாங்க. பெரிய அளவுல நகர்த்த முடியல, வலிமையான எதிர்கட்சியாக இல்ல. ஆனாலும் திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றை மையமாக வைத்து துவங்கப்பட்ட அமைப்புங்கிற காரணத்தால திமுக எதிர்ப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை சன்னமா நகர்த்துறாங்க. இதுக்கு சிக்கல் வந்துரும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் தொண்டர்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு வரமாட்டேங்கிறாங்க. நிர்வாகிகள் யாருமே எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு வரமாட்டேங்கிறாங்க. அவருக்கு நம்பிக்கைக்குரியவரா எடப்பாடி தான் இருக்காரு. தொண்டருக்கு நம்ம கட்சிங்கிற நம்பகம் வந்து எடப்பாடி மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆமா, ஏன்னா அவர் மட்டும்தான் இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேஜ்ல கட்சியை நடத்துறாரு. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டா இந்த பீஸ்ஃபுல் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த அமைதி சூழல் கட்சிக்குள்ள இருக்காது. இன்னொரு புதிய சிக்கல்கள் கட்சிக்குள்ள வரும். அடுத்து இன்னொரு கிளாஷ் வரும். அது அதிமுகவுக்கு இன்னும் பின்னடைவு. இப்ப இருக்கிறதையாவது காப்பாத்திக்கலாமேங்கிற மனநிலைக்கு தான் நிர்வாகிகள் வர்றாங்க. நீங்க சொல்ற இந்த மைண்ட் செட் நீங்க சொல்ற இந்த மைண்ட் செட் மேற்கு மண்டலத்துக்கும் வடக்கு மண்டலத்துக்கும் பொருந்தும். சசிகலாவும் ஓபிஎஸ் தினகரன் இவங்களா வந்தா நமக்கு ஆபத்துன்னு செல்லூர் ராஜுவும் இவரு மணிகண்டனோ நம்ம திண்டுக்கல் சீனிவாசனோ ராஜன் செல்லப்பாவும் நினைப்பாங்களா? ஏன்னா அவங்க இது ஒரு கவுண்டர் கட்சிங்கிற படிப்புல மற்ற நிர்வாகிகள் பயப்படலாம், திருப்பி இவங்க கையிலியான்னு. இவங்க ஏற்கனவே சசிகலா அம்மாவை வான்னு கூப்பிட்டவங்க தானே. செல்லூர் ராஜு பலமுறை சின்னமா இருந்தா, இன்னும் கூட சசிகலான்னு அவர் சொல்ல மாட்டாரு, சின்னமா தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் பயப்படுவாங்களா? ஏன்னா இப்ப அவங்க எடப்பாடி ஆதரவாளரா இருக்கிறாங்க. சசிகலா வந்துட்டா நமக்கு ஆபத்துன்னு தென் மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூர் நிர்வாகிகளும் நினைக்கிறாங்களா? இவங்கதான் சார் முக்கியமா நினைக்கிறாங்க. ஓ, செல்லூர் ராஜி, நீங்க சொன்ன முன்னாள் அமைச்சர் மணிகண்டன், திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார், இவங்க தான் குறிப்பா நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த கட்சியில அந்த இனத்தினுடைய முகங்களாக இவர்கள் இருக்கிறார்கள். சசிகலா அம்மையாரோ டிடிவி தினகரனோ உள்ளே வந்து விட்டால் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய முகங்களாக இருப்பாங்க. இவங்க நம்பர் 2 ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த சமுதாயத்தை சேர்ந்த பிரச்சனை அதிமுக அட்ரஸ் பண்ணணும். அந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் யார வந்து சந்திப்பாங்க? ஆர்பி உதயகுமார சந்திப்பாங்க, செல்லூர் ராஜை வந்து சந்திப்பாங்க. ஆர்பி உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவர், அவரை வந்து சந்திப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டா சமுதாய தலைவர்கள் யார போய் பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் சசிகலாவை பார்ப்பாங்க. வாய்ப்பு இல்லையா தினகரனை பார்ப்பாங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லையா ஓ பன்னீர்செல்வத்தை பார்ப்பாங்க. இதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா தான் உதயகுமார்ட்ட வருவாங்க. உதயகுமார் எத்தனாவது இடத்துக்கு போறாரு? 4வது இடத்துக்கு போறாரு. இப்ப எந்த இடத்துல இருக்காரு? முதல் இடத்துல இருக்காரு. அதனால அவங்கதான் விரும்பல இத. கொங்கு மண்டலத்துல பிரச்சனை இல்ல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தட்டையான பார்வையில இல்ல கவுண்டர் சமூகம் வந்து எதிர்க்கிறாங்க, இவங்க வரக்கூடாது, கவுண்டர் தலைமை மாறிடும்னு சொல்லி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான், கவுண்டர் தலைமை மாறுன்றது. இவங்களுக்கு அரசியலே பிரச்சனை ஆயிடும். இன்னொன்று, கடந்த காலத்தில் சசிகலா அம்மையாரால் இவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள்லாம் இருக்குல்ல, இவங்களை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி இந்த கட்சிக்குள்ள வச்சிருந்தாங்க. வெளி உலகுக்கு தெரிந்திருக்கிற முகம் என்பது வேறு. உள்ளுக்குள் போயஸ் தோட்டத்துக்குள்ளும் கொடநாடு பங்களாவுக்குள்ளும் சசிகலா அம்மையாரால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த இது இருக்குல்ல, முட்டி போட்டு நின்ற நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அதிமுகல. திரும்ப முட்டி போட்டு நிக்கணும்ன்ற மனநிலை வருமா? இன்னைக்கு வந்து கிங் மேக்கர் ஒப்பந்தங்கள் கிடைச்சிச்சா இல்லையா? இல்ல, அதெல்லாம் கிடைச்சது, எல்லாம் நடந்தது. அதிகாரம் கிடைச்சது, பொது சமூகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அடையாளம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது சார். அட்லாஸ்ட் இன்டர்னலா என்ன நடந்துச்சு? இப்ப இந்த இன்டர்னல் பிரச்சனை இல்ல, எடப்பாடி பழனிசாமி முட்டி போட சொல்றது இல்லையே. எடப்பாடி பழனிசாமி பூட்டிய கதவுக்கு பின்னால 2 மணி நேரம் நிக்க சொல்றது இல்லையே. குறைஞ்சபட்சம் அந்த அணுகுமுறையில் மாற்றம் வந்துருச்சு இல்ல. இந்த அணுகுமுறை மாற்றம் போதுமானதுன்னு நினைக்கிறான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக. சசிகலாவும் இல்லாத, ஜெயலலிதாவும் இல்லாத இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. நீங்க எடப்பாடி பழனிசாமியை பாக்குறதுக்கு நீங்க சேலத்துக்கு போயிட்டீங்கன்னா, வாங்க ராஜண்ண
உட்காருங்க எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேக்குறாரு. அண்ணன் தான் சொல்றாரு. ஆ, நீங்க அதை ஆ, ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கணும். வாங்கண்ணே ஆ, உட்காருங்கண்ணே, என்னண்ணே ஆ, எப்படி இருக்கீங்க, சாப்பிடுறீங்களான்னு ஆ, கேக்குறாருல. இவங்க ஆ. வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய முகத்தையே பார்த்தது இல்ல சார், அவருடைய கால்களை சரி, மட்டும் சரி, தான் சரி. பார்த்திருக்காங்க. சசிகலா அம்மையாரினுடைய முகத்தையே பார்த்ததே கிடையாது. ம், அப்படித்தான் போயிருக்கிறாங்க. இப்படியே குனிந்து மட்டுமே தானே நின்று இருக்கிறார்கள். இன்றைக்கு தானே நிமிர்ந்து நிற்கிறார்கள். அப்ப இந்த தலைமை வேண்டுமா, இல்ல மீண்டும் பழைய தலைமை? இதே ஓ பன்னீர்செல்வம் தானே சார் சொன்னாரு, என்ன ஓங்கி அரைஞ்சாரு தினகரன், கன்னத்துல ம். அரைஞ்சு கையெழுத்து போடுறியா இல்லையான்னு கேட்டாரு. சொன்னவர் யாரு? இப்ப பக்கத்துல பன்னீர்செல்வம் நிக்கிறாருல, தானே. பக்கத்துல நிக்கிறாருல இப்ப. பக்கத்து இப்ப கூட ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்னன்னா, ஓ பன்னீர்செல்வத்தை போல ஒரு பச்சை சந்தர்ப்பவாதியை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது. இப்ப கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒன்றுபட்ட அதிமுகன்ற ஒரு சூழல் வந்தா, நான் ஏற்கனவே அம்மாவால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டவன், அம்மாவால் பொருளாளர் ஆக்கப்பட்டவன்னு அந்த கிரெடிட்டை எடுத்துடலாம். ஒன்றுபட்ட அதிமுக வந்த பிறகு அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கோம்னு சகுனி போல இருக்காரே தவிர, அவர்கிட்ட போய் நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா, தினகரன் வேணாம் சசிகலா வேணான்னு தான் சொல்லுவார். இப்ப வேற வழி இல்ல. ம், ம், நிராயுதபாணி ம், ஆனதுனால நிக்கிறாங்க. இங்கதான் சார் பிரச்சனையே இருக்கு அவங்களுக்கு. இந்த இடத்துல இந்த கேப் எல்லாத்தையும் கரெக்டா ஃபில் பண்ணிக்கிட்டே வராரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசியல ரொம்ப தெளிவா நகர்த்துறாரு. அவர் கூட்டணி ம், அரசியல்ல ஃபெயிலியர் தான், டெல்லியை எதிர்க்கிற அரசியல்ல ஃபெயிலியர் தான், திமுகவை எதிர்க்கிற அரசியல்ல ஃபெயிலியர் தான், எதிர்க்கட்சி அரசியல்ல ஃபெயிலியர் தான், எல்லாம் ஃபெயிலியர் தான். ஆனா அதிமுக அரசியல்ல மிகப்பெரிய சக்சஸ் அவர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்ல. கண்டிப்பா. எந்தெந்த இடத்துல எல்லாம் முரண்பாடுகள் சிக்கல்கள் இருக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக அணுகி அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்து தெளிவா 4 வருஷம் அதிமுகவை நடத்திட்டார். 4 வருஷம் ம், ம், நடத்திட்டார் தெளிவா அதிமுகவை. இனிமேல் அதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்குவதற்கு தயாராக இல்லை. அதிமுக நிர்வாகிகளும் அதற்கு தயாரா இல்லை. ம். இப்ப செங்கோட்டையனை நீக்கிடுவாரா? இந்த பேட்டி வெளிவரதுக்குள்ள செங்கோட்டையனை நீக்கிடுவாரா எடப்பாடி? இல்ல, நம்மளுடைய பேட்டி செங்கோட்டையனுடைய போறதுக்குள்ள? முடிவுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் சார். அதாவது செங்கோட்டையன் வந்து அடிப்படை உறுப்பினராக தொடருகிறார், அவ்வளவுதான். செங்கோட்டையனுக்கு ம், எந்த விதமான அதிகாரமும் கட்சியில இல்ல. அவர் கட்சியில் வகித்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினராக தொடர்றாரு. இந்த அடிப்படை உறுப்பினராக செங்கோட்டையனை வச்சிருக்கிறதுக்கு கூட ஒரே ஒரு சின்ன காரணம் என்னன்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருங்கிறது தான். நாளைக்கு ம், இவர் எதையாவது ஒரு வேலையை செய்யலாம், அதுக்கு இவருக்கு வந்து வாய்ப்பை நாமே திறந்து விட்டுறக்கூடாது. ஒரு கடிவாளத்தை ம், சட்டமன்ற உறுப்பினர்னா கொறடா உத்தரவுக்கு கட்டுப்படணும். கொறடா உத்தரவை மீறி சட்டப்பேரவையில செயல்பட முடியாது. அந்த கடிவாளத்தையாவது நம்ம குறைந்தபட்சம் செங்கோட்டையனுக்கு போடுவோங்கிறதுனாலதான் அந்த அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்காம வச்சிருக்காங்க. எல்லா பொறுப்புல இருந்து நீக்கின பிறகு அடிப்படை உறுப்பினர் என்ன? உறுப்பினர் அட்டையை வச்சுக்கிட்டு தான் செங்கோட்டையன் இனிமே சொல்ல போறாரு, நான் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்னு சொல்லி. அவரால் ம், பொதுக்குழுவுக்கு போக முடியாது, செயற்குழுவுக்கு போக முடியாது, கட்சி அலுவலகத்துக்கு போக முடியாது, கட்சி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க முடியாது. எந்த விதமான கிரெடிட்டும் அவர் இனிமே கட்சிக்குள்ள எடுக்கவே முடியாது. இப்பவே அவரை ம், முழுவதுமாக நிராயுதபாணியாக்கி தான் நிறுத்தி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அடிப்படை உறுப்பினர் என்பது கடைசி நிலை. எனவே அந்த நிலையிலிருந்து அவரை எடுக்க மாட்டாங்க. இதுதான் ஏற்கனவே தெரிஞ்சுதான் இந்த விஷயங்களை எல்லாம் முன்கூட்டி, நான் அதனாலதான் சொன்னேன், அதிமுக விவகாரத்தில் பெரிய சக்சஸ் ஆயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் நடக்கும்னு முன்னே கணிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு நல்லா தெரியும் ம். இந்த செங்கோடையினுடைய அரசியல் எங்க போகும் அடுத்துன்றது நல்லா தெரியும். நல்லா தெரிந்ததால தான் எல்லா விஷயங்களையும் அவர் கையில் எடுத்து இன்னைக்கு செங்கோடையனை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கார். காய்த்தல் உவத்தல் இன்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிமுகங்கிற கட்சியை கொள்கை அடிப்படையில் இருந்து விமர்சிக்காமல், கொள்கை உங்களுக்கு இருக்கு அது வேற, இது என்ன நடக்கும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா, ஒரு அரசியல் பார்வையாளரா மட்டும் நீங்க பேசி நான் பார்த்திருக்கேன். உங்களுடைய பெரியாரிய சிந்தனை, தமிழ் தேசிய சிந்தனை எதுவும் இதுல கலக்கல. ஒன்லி ஒரு தேர்தல் அனலைஸ் பகுப்பாய்வா மட்டும்தான் இது நீங்க பாத்தீங்க. எந்த உங்களுடைய முற்போக்கு கொள்கை அந்த மரபு எதையும் இதுல மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேட்டியை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க அந்த அடிப்படையில் இருந்து மட்டும் ஒரு அதிமுக தொண்டர் கேட்டா கரெக்ட் தான், கரெக்டான நிலவரத்தை சொல்றாருங்கிற அளவுக்கு மிக சரியாக துல்லியமாக உள்ளது உள்ளபடி ஒரு பகுப்பாய்வு செஞ்சிருக்கீங்க இந்த அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரத்தை. மிக்க நன்றி. நன்றி.